அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு போன கிளாஸ் என்ன புரதங்கள் பார்த்தோம். இந்த கிளாஸில் லிப்பிட் பார்க்க போகிறோம். நேற்று என்ன மிஸ்டேக் தான், கொஞ்சம் வீடியோ சலங்கி போட்டுட்டேன். இந்த வீடியோ இன்னைக்கு முடிக்கணும். அதே மாதிரி அடுத்த நேர்கோட்டு இயக்கம் அதை இன்ஷால்லா இன்னைக்கு முடிக்கணும். சரியா? கொஞ்சம் இன்றைக்கி டைம் போனாலும் பரவாயில்லை. என்னன்னா 2 பாடத்தையும் முடிக்கணும். ஏன்னா 2 நாள் ஆகிட்டு நம்மளோட பிளேன் படி ஒரு நாளைக்கு ஒரு பாடம் முடிக்கணும். ஆனால் நேற்று ஒரு பாடம் முடிக்கல. ஏன்னா முதலாவது பாடம் கொஞ்சம் நோட்ஸ் பாடம். சரியா? இப்போ நோட்ஸ் பாடங்களுக்குள்ள அதை எப்படியும் எல்லாத்தையும் சொல்லதான் எல்லாத்தையும் அப்பயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொன்னேன். ஏன்னா எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல, கொஞ்சமாக தான் படிப்பிட்டேன். முக்கியமான நோட்ஸை படிப்பிட்டேன். ஆனால் காணாது. சரி, அப்போ எழுப்பிட்டுக்களையும் பார்த்துட்டு அடுத்து நீக்கிவிட்டோம். இது ரெண்டையும் முடிச்சுட்டா இன்ஷால்லா நேர்கோட்டு இயக்கத்துக்கு போயிடலாம். ஆனால் அங்கிட்டு உள்ள பாடமெல்லாம் பயாலஜியை பொறுத்தவரையில் பாடத்தை 3ஆக பிரிச்சுப்பாங்க. எல்லா பாடத்தையும் எப்படி பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இப்போ இது முதலாவது இல்லை, இது கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் முதலாம் பாடம். சரியா? முதலாம் பாடம் பயாலஜி. சரியா? உயிரியல்னு தந்துக்கலாம். இப்போ இது நோட்ஸ் தான். சரி, அடுத்து 2ஆம் பாடம் நேர்கோட்டு இயக்கம் ஃபிசிக்ஸ். சரி, இப்போ அது கொஞ்சம் நோட்ஸ் வைக்காது. அது நம்ம விளங்கி படிக்கணும். சரியா? இது நம்ம பாடமாக்கணும். சரியா? இப்போ இதில் உங்களோட வேலை குறைக்கணும். ஆனால் கொஞ்சம் டைம் போகும். சரியா? ஆனால் அடுத்த பாடம், அதாவது 2ஆம் பாடம் எனக்கு வேலை குறைக்கும். ஆனால் குயிக்காக முடிக்கலாம். சரி, அது விளங்கினா தான் எக்ஸாம் செய்யலாம். இது கொஞ்சம் பாடமாக்கினாலும் கொஞ்சம் செய்யலாம். சரியா? பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ என்ன லிப்பிட்டுகளுக்கு போவோம். சரியா? லிப்பிட்டுகள் எண்ணெய், கொழுப்பு என்பவை இக்கூட்டத்தில் அடங்குகின்றன. இலிப்பிட்டு அறை வெப்பநிலையில் என்ன செய்யும்னா திரவமாக காணப்படும். குறைஞ்ச வெப்பநிலையில் என்ன செய்யும்? திண்மமாக காணப்படும். அப்போ லிப்பிட்டுகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கார்போஹைட்ரேட் எப்படி என்னத்தை கொண்டு இருக்கும்? ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன். அதே மாதிரி இங்கே லிப்பிட்டுகள் என்ன செஞ்சிருக்கும்னா என்ன கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றை 3 கொண்டிருக்கும். ஆனால் இதில் அதாவது லிப்பிட்டுகள் கார்போஹைட்ரேட் எப்படி இருந்துச்சு? 1க்கு 2. அதாவது நம்ம இப்படி ஒரு சமன்பாடு தான் படித்தோம். சரியா? இப்படி ஒரு சமன்பாடு தான் படித்தோம். சரியா? ஆனா இதுல என்னன்னா அப்படின்னா ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் 2, ஒரு ஆக்சிஜன் இருந்தா 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. எப்படி இதுல மேக்சிமம், அதாவது அதிக அளவு ஆக்சிஜனோட ஒப்பிடக்குள்ள ஹைட்ரஜன் என்ன செய்யும்? அதிக அளவாக காணப்படும். இங்க எண்ணெய்கள் என்னன்னு சொல்றீங்கன்னா அறை வெப்பநிலையில திரவமாக காணப்படும். அதை எண்ணெய்கள் சொல்றேன். குறைந்த வெப்பநிலையில லிப்பிடுகள் திண்மமாக காணப்படும். அதுக்கு பேர் கொழுப்பு. சரியா? அதோட மூல அமைப்பையும் பார்த்துட்டோம். அடுத்து ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் வீதம் செய்யும் அதிக அளவில் காணப்படும். அடுத்து இதுல இயல்புகளை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான்களை என்ன செய்யும்னா கரையும். சரியா? முனைவுத்தன்மையான கரைப்பான்களை கரையாது. இதுல மாறி தந்திக்கும். சரியா? முனைவுத்தன்மையான கரைப்பான்களை கரையாது. அதாவது நீர்ல போயிட்டு தேங்காய் போட்டு கரைச்சா கரையுமா? கரையாது. ஏன்னா நீர் முனைவுத்தன்மையானது. எண்ணெய், அதாவது லிப்பிட்டுகள் முனைவுத்தன்மை அற்றது. இப்ப எண்ணெயை கொண்டு, அதாவது எண்ணெய், கிரீஸ் அந்த மாதிரி சாமான்கள்லாம் முனைவுத்தன்மை அற்றது. இப்ப அதை கொண்டு என்ன செய்யணும்? முனைவுத்தன்மையான கரைசல்ல கரைக்கக்குள்ள கரையாது. உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப எண்ணெயை கொண்டு நம்ம கிரீஸை என்ன மண்ணெண்ணெய் இல்லாட்டி பெட்ரோல் அந்த மாதிரி சாமான், அதாவது முனைவுத்தன்மையானது முனைவுத்தன்மை அற்றது முனைவுத்தன்மை அற்ற கரைப்பான்ல கரைக்கும் போது அது கரையும். சரியா? மாறி, அதாவது முனைவுத்தன்மை அற்றதோட கலந்தா கலராது, கலக்கப்படாது அல்லது கரையாது. மாறி ஒரே இதுல முனைவுத்தன்மையானது முனைவுத்தன்மையில கரைச்சா கரையும் அல்லது கலக்கும். சரியா? அடுத்து இலிப்பிட்டுகள் எவ்வாறு உருவாகுதுன்னா கொழுப்பமிலமும் கிளிசரோடும் சேர்ந்து தான் என்ன செய்யுது? இலிப்பிட்டு வருது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ல என்ன ரெண்டு ஒருசக்கரேட் சேரக்குள்ள என்ன ஒரு இருசக்கரேட்டும் ஒரு நீரும் தோணுச்சு. அதாவது ஒரு மொண்டு உருவாகுறதா இது சரி. ஒன்றும் இந்த 2 கையும் பிடிக்கணும்டா, அந்த 2 கையும் நான் பிடிக்கணும்டா, என்ன கையில என்ன சரி இல்லா அது இல்லாம ஆக்கிட்டு தான் பிடிக்கணும். அதே மாதிரி ஒரு மொண்டு ஒன்று உருவாகுறீண்டா அது என்னது சரி இழக்கணும். சரியா? இழந்து அல்லது ஏற்றாத்தான் என்ன செய்யும்டா அங்கனைக்கு ஒரு மொண்டு ஒன்று உருவாகும். சரியா? அதே இப்ப கொழுப்பமிலமும் கிளிசரோடும் சேரக்குள்ள அங்க என்ன ஒரு நீர் மூலக்கூறு என்ன செய்யும்? வெளியே போகும். அதுக்கு பிறகு லிப்பிட்டிடம் போகும். சரியா? பொஸ்போ இருசுத்தர் பிணைப்பு ஒரு பிணைப்பு என்ன செய்யுங்க? சுத்தர் பிணைப்பு. அது புரதத்துல வரை
சரி அதை நான் பார்த்து சொல்றேனே. எனக்கும் மறந்துட்டேன், 4-5 மாசமா போயிட்டு நோட்ஸை பார்த்து. சரியா கொழுப்புக்குள்ள காணப்படுறது வந்து சரி அது விடுங்க. சரியா இதில் ஒரு பொண்டு ஒன்று உருவாகும். அந்த பொண்டு உருவாக்குள்ள என்ன செய்யும்னா ஒரு நீர் மூலக்கூறு வந்து வெளியேறும். சரியா அடுத்து வந்து இதுல தொழில்கள் வந்து எத்தனை 6-7 தந்திக்கிறாங்க முதலாவது. சரியா இப்ப நான் திருப்பி இன்னொரு சொல்றேன். லிப்பிட்டுகள் வந்து என்ன, ஒரு முனைவு தன்மையற்ற ஒரு மூலக்கூறு. முனைவு தன்மையற்ற நீர்ல கரையாது. அதே மாதிரி இது வந்து என்னன்னா இலிப்பிட்டுகள் வந்து அறை வெப்பநிலையில வந்து என்ன செய்யும், எண்ணெயா காணப்படும். அந்த டைம்ல திரவமாய்க்குள்ள அதுக்கு பேர் வந்து எண்ணெய். சரியா குறைஞ்ச வெப்பநிலையில இப்ப தேங்காயை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன செய்யும், அது கொஞ்ச நேரத்துல உறைஞ்சிடும். அதாவது வெண்ணெய் மாதிரி போயிடும், நெய் மாதிரி போயிடும். சரியா இப்ப திண்மமாய்க்குள்ள அதுக்கு பேர் வந்து கொழுப்பு. அடுத்து இதுல மூலக சேர்க்கை வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான். ஆனா கார்போஹைட்ரேட் மாதிரி 2 கொண்டு நிற்காது. இதுல ஹைட்ரஜன் வந்து நிறைய காணப்படும். சரியா இதுல உங்களுக்கு வந்து இத தரையில கட்டமைப்பு சார்ந்தா விளங்கும். எப்படின்னா ஒரு எப்படி வரும்டா, இப்படி கிளிசரோல் வந்து என்ன, ஒரு OH கொண்ட, அதாவது அல்கோஹால் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மூலக்கூறு. சரியா இப்படி 3 கார்பன் காணப்படும் கிளிசரோல்ல. இதே மாதிரி 3 கார்பன் காணப்படும். சரியா அடுத்து வந்து இதோட வந்து இணையரி. சரியா அது வந்து என்ன, கார்பாக்சிலிக் ஒரு முனை குச் சீரபல் பொண்டோ. சரியா இப்படி 18-200 வரை கார்பன் இருக்கும். ஆனா இதுல வந்து என்ன செய்யும்டா, இதுல இப்படி மேல ஹைட்ரஜன் கார்பன் 4 பொண்டிக்கணும்ல. இதுல ஹைட்ரஜன் அப்படி நிறைய ஹைட்ரஜன் எப்படி இருக்கக்குள்ள. இப்ப இங்க பாரு, ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் விகிதம் என்ன செய்யுது, அதிகமா காணப்படும். அதுதான் இதுல தங்கிக்கலாம். சரியா இப்படிதான் இதுல என்ன கட்டமைப்பு வரும். சரியா அதாவது இது கார்பாக்சிலிக் அமிலம், இது ஹைட்ரோ கார்பன் சமநிலை, இது கார்பாக்சிலிக் அமிலம். சரியா இது ஹைட்ரோ கார்பன் சமநிலை. இது தலையில பேர் வந்து கார்பாக்சிலிக் அமிலம். இதுக்கு பேர் வந்து கிளிசரோல் வந்து 3 கார்பன் கொண்ட அட்கைல் கூட்டம். சரி அப்ப அது ஹைட்ரஜன் கூட ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜன் கூட, அதைத்தான் நான் விளக்கப்படுத்தினேன். அடுத்து சரியா அடுத்து முனைவுத்தன்மை அற்றது. இது வந்து முனைவுத்தன்மை அற்றது, அதாவது கொழுப்பு இலிப்பிட்டுகள் வந்து முனைவுத்தன்மை அற்றது. நீர்ல வந்து என்ன செய்யும், நீர் வந்து முனைவுத்தன்மை உள்ளேயது. ஆகவே என்ன செய்யாது, முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான்கள்ல வந்து கரையாது. அடுத்து கொழுப்பமிலமும் கிளிசரோலும் சேர்ந்து இலிப்பிட்டு உருவாகும். இந்த கொழுப்பமிலம், இதுக்கு பேர் வந்து கொழுப்பமிலம், இதுக்கு வந்து பேர் வந்து கொழுப்பமிலம், இதுக்கு பேர் வந்து கிளிசரோல். இப்ப இது ரெண்டும் இணைஞ்சுதான் வந்து செய்யும் இலிப்பிட்டு வரும். எனக்கு ஒரு பொண்டு உருவாக கொள்ள இந்த இதுல இருக்கிற OHம் இதுல உள்ள ஹைட்ரஜனும் போயிடும். அப்ப இதுல வந்து செய்யும் இப்படி ஒரு பொண்டு ஒன்று உருவாகும். சரியா இந்த பொண்டுக்கு பேர் வந்து தேட போனா டைம் போகும். சரியா என்ன நோட்ஸ் எல்லாம் நான் எக்ஸாம் முடிஞ்சு பெட்டியில போட்டு வச்சிருக்கேன். அதை எடுத்து ஒருக்கா பார்த்தா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸா சொல்லலாம். ஆனால் டீட்டெயில்ஸா சொல்ற அளவுக்கு எனக்கு உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இல்லை. சரியா அடுத்து வந்து இதுல 6 தொழிலையும் பார்ப்போம். சரியா அடுத்து 6 தொழில முதலாவது சக்தி மூலமாக செயல்படுது. நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிட்டேன், முதலாவது உடல்ல சக்தி எங்கேருந்து கிடைக்கும்னா கார்போஹைட்ரேட். அடுத்து வந்து லிப்பிட். சரியா அப்ப உடல்ல இருக்கிற கார்போஹைட்ரேட் முடிஞ்ச பிறகு, சேமிக்கப்பட்டுள்ள கார்போஹைட்ரேட் முடிஞ்ச பிறகு சக்தி மூலமாக லிப்பிட்டுகள் தொழிற்படும். அடுத்து வந்து பல்வேறு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குது. அதாவது களமென்சவோட பிரதான கூறு லிப்பிட்டு விசேடமாக பொஸ்போ லிப்பிட்டுகள் கொலஸ்ட்ரால் ஆகும். சரியா அப்ப களமென்சவுனா இப்படி நம்மட உடல் வந்து பிடிக்கும்னா களங்களால் ஆக்கப்பட்டது. அப்ப களத்தை சுத்தி வந்து என்ன செய்யும், ஒரு மென்சவு. இந்த மென்சவை நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். சரியா பொஸ்போ எசித்தர். சரியா பொஸ்போ லிப்பிட்னு சொல்றேன். இதுக்கு இப்படி இந்த பிடிக்கும். சரியா இப்படி 2 இது வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் சங்கிலி. நான் அப்படி கீறி காட்டினேன். சரியா கொழுப்பமிலம். சரி ஹைட்ரோ கார்பன் சங்கிலி இப்படி நீட்டமாய். சரி அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோ கார்பன் சங்கிலி. அடுத்து இது வந்து பொஸ்போ லிப்பிட் தடை. சரியா இப்படிதான் இங்க அந்த மென்சவ். சரியா இந்த மென்சவ் தடிப்பம், இந்த கோடு தான் இந்த தடிப்பம். சரியா இதுதான் மென்சவ். இப்படிதான் இங்க மென்சவ். இந்த மென்சவ்ல இருக்கிற வந்து என்ன, இது பொஸ்போ லிப்பிட், இது வந்து என்ன ஹைட்ரோ கார்பன் சங்கிலி. இந்த களமென்சவுகளை ஆக்கிறதுல பிரதான கூறு வந்து என்ன, இலிப்பிட்டுகள்.
அடுத்து வந்து கொலஸ்ட்ரால். இந்த இடைக்குள்ள வந்து என்ன செய்யும்னா கொலஸ்ட்ரால் மூலக்கூறுகள் காணப்படும். அடுத்து காப்பு செய்வதற்கு சரியா இப்ப தாவர உடல்கள்ல கியூட்டேன் சரி எனப்படும் மெழுகின் காரணமாக நீர் வெளியேறுவது தடுக்கப்படுகின்றது. எப்படி சொல்றீங்களா? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றீங்கன்னா சில கள்ளி மரம் கண்டிக்கிறீங்க. கள்ளினா இந்த பூப்பும் பெரிய கள்ளி மரங்கள்ல பார்க்கக்குள்ள மேலால கள்ளி மரத்துக்கு மேலால எப்படி இருந்தா அப்படி கள்ளி மரம் இப்படித்தானே பெரிய முள் முள்ளாய் சரியா. இந்த கள்ளி மரத்துல நெகத்தால சுரண்டினீங்கன்னா நெகத்துல வந்து என்ன செய்யும் இல்லை மெழுகு மாதிரி ஒரு இது ஒன்று வரும். அது வந்து என்ன செய்யும்னா மேலே இந்த மரத்தை வந்து நல்ல பொலிஷ் பண்ணி வச்சுக்கும். அதே வந்து ஒரு எப்படி சொல்றீங்கன்னா இப்ப நம்ம வெஸ்லின் பூசுறோம் தானே அதே மாதிரி தான் தாவரங்கள் வந்து என்ன செய்யுது அது இப்ப நீரை இழக்கிறத குறைக்கிறதுக்காக வேண்டி அதுல கியூட்டின் என்ற வெக்ஸை அதாவது இதை பூசுது. வெஸ்லின் மாதிரி ஒரு சாமான் தான் சரியா. நம்மட வெஸ்லின் பூசுறது என்னதுக்கு நம்மட உடல்ல உள்ள ஈரழிப்பு வந்து வெளியே இழந்து உடல் காய அமைக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம வெஸ்லின். அதே மாதிரி தாவரங்கள் செய்யற வேலை தான் அது என்ன நீர்காப்பு. நீர்காப்பு செய்வதற்கு என்ன கியூட்டின் போன்ற மெழுகால சூழப்பட்டி அடுத்து உடல் வெப்பநிலையை பெறுது சரியா. பறவைகள் பாலூட்டிகள் போன்றன உடல்ல மாறாத வெப்பநிலை சரியா. கொழுப்பு வந்து என்ன செய்யாதுன்னா டக்குன்னு வெப்பத்தை கடத்தாது சரியா. வெப்பத்தை கடத்தாங்கன்னா நம்ம சும்மா சொல்லலாம் தினமும் என்ன சரி கூழ இறங்காம வைக்கிறதுக்கான வெப்ப காவலிகளை பயன்படுத்தும். மீன் ஒன்று வைக்கிறேன் இப்ப மீன் இல்லாட்டி உணவு பாதுகாத்து வைக்கிறேன் என்ன செய்வோம் ரெஜிஃபார்ம் பெட்டி சரியா. ரெஜிஃபார்ம் பெட்டிக்குள்ள வந்து என்ன செய்வோம் அந்த உடலை வெப்பம் அப்படிங்களா. இதுக்குள்ள இருக்கிற வெப்பம் வந்து என்ன செய்ய வெளியும் போகாது, வெளியே இருக்கிற வெப்பம் வந்து உள்ளேயும் வராது. அதே மாதிரி நம்ம உடல்ல ஒரு வெப்ப காவலியாக தொழிற்படுறி இந்த கொழுப்பு சரி. அந்த கொழுப்பு வந்து என்ன செய்யும்னா தோலுக்கு கீழே காணப்படும். ஆனா நமக்கு பெரும்பாலும் நீக்காது. நமக்குன்னா எனக்கு ஈக்காது ஒரு ஆக்களை பொறுத்து சரியா. நல்லா கொஞ்சம் குண்டாய்க்கிறாக்களுக்கு வந்து என்ன செய்யும்னா தோலுக்கு கீழே அதிகளவான கொழுப்பு காணப்படும் சரி. அவங்களுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா டக்குன்னு வெப்பம் இலக்கையும் படாது. எல்லாருக்கும் நிற்கும். ஆனா நமக்கு வந்து வீதம் குறைவாய் சரியா. நல்ல குண்டாக்களுக்கு நல்ல தோல்விக்கல நல்ல கொழுப்பு சரியா. இது வந்து இது இந்த ரெஜிஃபார்ம் பெட்டி எப்படி இந்த வெப்ப பரிமாற்றத்தை தடுக்குதோ அதே மாதிரி உடல்ல வந்து என்ன செய்யும் கொழுப்பு தான் வந்து என்ன வெப்ப பரிமாற்றத்தை தடுக்கும். அதாவது நம்ம சூடா நம்ம எப்பயுமே 37 பாய்சியில தான் இருக்கும். அது கீழே குறைஞ்சா நம்மளோட உடல்ல தொழிற்பாடுகள் சரியா உடல் தொழிற்பாடுகள் எல்லாம் குறைஞ்சிடும் சரியா. குறைஞ்சி சேர்த்துருவோம். அதே மாதிரி தான் அதை நடக்காமைக்கணும்னா நமக்கு கொழுப்பு மிக அவசியம். அடுத்து வந்து உட்புற அங்கங்களை பாதுகாத்தல் சரியா. உட்புற அங்கங்களை பாதுகாத்தல்னா இப்ப பைபஸ் நம்ம இப்ப திடீர்னு போகும் சரியா. திடீர்னு போக்குள்ள இடம் சரி இப்ப நம்ம பார்ப்போமே எப்படி சொல்றது வைப்ரஸ். இப்ப நம்மள கிட்னி இருப்போம். கிட்னியில வந்து என்ன செய்யும் கிட்னியை சூழ வந்து என்ன செய்யும் ஒரு கொழுப்பு படை வந்து காணப்படும் சரி. அந்த கொழுப்பு படை இல்லாட்டி நம்ம இப்போ பைக்லயோ இல்லாட்டி ஒரு வாகனத்திலேயே போகணும் ஒரு வைப்ரேஷன் வந்து சரி. அந்த டைம்ல அந்த வைப்ரேஷன் வந்து கிட்னியில தொழிற்பட்ட கிட்னி வந்து என்ன செய்யும்னா பழுதாகும் சரி. அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து என்ன செய்யும்னா கொழுப்பு படை வந்து சூழப்பட்டி. அப்ப அந்த வைப்ரேஷன் வந்து அந்த கொழுப்பு படையை தாண்டி என்ன செய்யாது உள்ள போகாது. நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்றேன் கொழுப்பு வந்து இப்படி சரியா. இப்ப பாரு இது வந்து வைப்ரேஷன் ஆகுது சரியா. இப்ப சத்தம் இருக்குது. இப்ப இடையில வந்து என்ன ஒரு படை இப்ப வைப்ரேஷன் என்னன்னா ஆனா ஃபர்ஸ்ட் ஆகிறதை விட இப்ப வந்து என்ன செய்யுது குறையுது. அதே மாதிரி தான் கொழுப்பு ஒரு உடல் அங்கங்களை சூழ்ந்து இதை கொழுப்புன்னு கருதினா என்ன செய்யாது இந்த இதை தாண்டி அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து என்ன செய்யாது அந்த உடல் அங்கங்களை தாக்காது. அதனால வந்து என்ன செய்யணும்னா உடல் அங்கங்கள் பாதுகாக்கப்படும். அடுத்து வந்து சில ஓமங்கள் உற்பத்தி இல்லை இதுலதான் அடுத்து கோர்டிசோல் சரி. என்ன இது வந்து இலிங்க இந்த லிப்பிட்டுக்கள் தான் வந்து என்ன செய்யும்னா நம்மட என்ன சொல்றேன் சரியா. சரி என்ன பொருள் சொல்லித்தரேன் சரியா. இந்த மாதிரி இலிங்க ஓமன்கள் வந்து உற்பத்தி செய்ய வந்து லிப்பிட்டுக்கள் சரியா. ஆக்களிக்கு எனக்கு சொல்லுவ மாதிரி சரியா. அந்தந்த பாடம் வரக்குள்ள நினைக்க தெளிவா சொல்லிட்டேன். அடுத்தே வந்து இலிப்பிட்டை இனங்காணும் சோதனை சரியா. இலிப்பிட்டை இனங்காணும் சோதனைனா இதுல என்ன செய்றீங்கன்னா ஒரு சோதனைக்குள்ள எடுத்து டெஸ்ட் டியூப் எடுத்து அதுக்குள்ள வந்து என்ன சரி தேங்காய் இல்லாட்டி கொழுப்பு வந்து சரி எடுத்து தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எடுத்து
இதற்குள்ள சூடான் திரி சில துளிகள் இருக்கு சரியா. சூடான் திரி சில 2 3 தொட்டை விட்டுட்டு இப்படி குலுக்கினா நல்ல மஞ்சள் கலர், அதாவது கொஞ்சம் சிவப்பு சிவப்பு நிறம் வந்து என்ன செய்யும்னா எண்ணெய் கோலங்கள் தெரியும். இப்படி இப்படி பபிள்ஸ் பபிள்ஸ் ஆட்டம் சில நம்ம டாய்ஸ் பார்த்திப்போம் தெரியும். இந்த எப்படி சொல்றீங்கன்னா சில சில இதுக்குள்ள தண்ணிக்குள்ள நிறைச்சி வச்சு இந்த தண்ணி ஆட்டம் நீல கலர்ல இருக்கும் சின்ன இந்த தாஜ்மஹால் அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டங்கள்ல சில கிஃப்ட்டுக்குள்ள பார்த்தா தண்ணி எல்லாம் நிறைச்சி வச்சுப்பாங்க. அதுக்குள்ள வந்து என்ன செய்யணும்னா சின்ன சின்ன பபிள்ஸ் இருக்கும். பபிள்ஸ்னா அது வேற 2 3 கலத்தாத திரவங்கள் மாதிரி செஞ்சுப்பாங்க. தண்ணிக்குள்ள தேங்காய் எண்ணெயில கலர் பண்ண மாதிரி அப்படி சின்ன டொட்டா டைம். அதே மாதிரி இந்த என்ன இந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ள வந்து என்ன ஒரு நல்ல நல்ல கொஞ்சம் டார்க் அவ்வளோ சிவப்பிக்க சும்மா லேசான டார்க் புள்ளி புள்ளியா சின்ன சின்ன எண்ணெய் கோலங்கள் வந்து செய்யும் உருவாகும். அடுத்து வந்து மேலதிக அறிவுக்காக தந்திக்கிறாங்க நிரம்பிய கொழுப்பு நிரம்பாத கொழுப்பு சரியா. அதையும் லைட்டா நான் சொல்றேன். அப்புறம் நான் சொன்னேன் கொழுப்பமிலங்கள் சரி. அந்த கொழுப்பமிலம் எப்படி காணப்படும்? பிடிக்கும் சரியா. இப்படி கார்பன் 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 இப்படி ஹைட்ரஜன் இதுல ஒரு ஹைட்ரஜன் இதுல ஒரு ஹைட்ரஜன் சரியா பிடிக்கும் சரியா. இப்படி இருந்தா வந்து இதுக்கு பேர் வந்து நிரம்பிய கொழுப்பு சரியா. நிரம்பிய கொழுப்பு அந்த கார்பன் கார்பன் பொண்டி தானே, இது வந்து ஒரு பொண்டு தான் சரியா. இது ஒரு பொண்டிங்க அதுக்கு பேர் வந்து நிரம்பிய நிரம்பிய கொழுப்பு. அதாவது கொழுப்பு வந்து ஃபுல்லா நிரம்பிக்கும் ஹைட்ரஜன். வேற எதாலையும் வந்து செஞ்சுட்டீங்கன்னா மாற்றீடு செய்யப்பட்டீங்க. சில கொழுப்பு வந்து என்ன செய்யுண்டா இந்த பொண்டு வந்து இந்த இடையில வந்து டபுள் பொண்டு சரியா. டபுள் பொண்டிக்குள்ள ஒரு கார்பனை சுத்தி 4 பொண்டு தான் இருக்கலாம். அப்ப இங்க பாரு 1 2 3 4 இந்த கார்பனையும் 1 2 3 4 5 5 கேள்மா ஏறாது. அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன் அடிச்சா இப்ப வந்து என்ன செய்யுது இந்த கார்பன் வந்து ஃபுல்லா ஹைட்ரஜன் நிரம்பிக்குதா நிரம்பில. அப்ப இது வந்து நிரம்பாத கார்பன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கீறினது நிரம்பிய கார்பன் சரியா. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கீறினது அந்த அப்படி அந்த கார்பன் ஹைட்ரஜனை வச்சுதான் சொல்றேன் சரி. அப்படி டபுள் பொண்டு இருந்தா டபுள் பொண்டு அல்லது சில டைம் ட்ரிபிள் பொண்டு மிகவும். அப்ப ஒரு கார்பன் சுத்தி 4 பிணைப்பு தான் இருக்கலாம். 1 2 4 5 5 இது. அப்ப என்ன செய்யும் இதுலயும் 1 அடிக்கும் இந்த கார்பனை சுத்தியும் 1 அடிக்கும் சரியா. இதுல வந்து என்ன செஞ்சிருக்கு 4 பொண்டு. ஒன்னும் இரட்டை பிணைப்பு அல்லது மும்மை பிணைப்பு இருந்தா அதுக்கு பேர் வந்து நிரம்பாத கொழுப்பு. டபுள் பொண்டே இல்லை ட்ரிபிள் பொண்டே இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து நிரம்பிய கொழுப்பு சரியா. மேலதிக அறிவுல தந்திக்கிறாங்க. அடுத்து வந்து நியூக்ளிக் ஆசிட். இதை அழிச்சிட்டு நான் வீடியோ புஷ் பண்ணிட்டு அடுத்து இதை எழுதிட்டு நான் இதை சொல்றேன். அடுத்து வந்து நியூக்ளிக் அமிலம் முதலாவது சரியா. நியூக்ளிக் அமிலம்னு சொல்றத நம்ம 4 சதவீத சர்வே பார்த்துட்டோம். கார்போஹைட்ரேட் புரதம் லிப்பிட். 4வது நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம் என்பது ஆட்கலவையாக நியூக்ளியோரைட்டுகளால் நேர்ச்சங்கிலி வடிவில் பிணைக்கப்பட்டு உருவாகியுள்ள உயிரியல் மூலக்கூறு தொகுதியாகும் சரியா. அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன கார்போஹைட்ரேட் பல்சக்ரேட்டுகள் வந்து எப்படி குளுக்கோஸால் ஆக்கப்பட்டது. குளுக்கோஸ் இப்படி நிறைய குளுக்கோஸ் இணைந்து என்ன செய்யும்னா என்ன பல்சக்ரேட் உருவாகும் சரியா. பல்சக்ரேட் உருவாகும். அதே மாதிரி தான் நியூக்ளியோரைட் தான் இதுல ஒரு பார்த்துருப்பேன். நியூக்ளிக் அமிலத்துல ஒரு பார்த்து அதாவது பிரிச்சு கடைசி மட்டத்துக்கு போனா அது வந்து நியூக்ளிக் அமிலம் சரி. நியூக்ளிக் அமிலத்தை பிரிச்சு கடைசி மட்டத்துக்கு வந்தா நியூக்ளியோரைட். நம்ம ஏற்கனவே பார்த்துமே கொழுப்பு அமிலம் கொழுப்பு அதே மாதிரி அமினோ அமிலம். அதே மாதிரி இதுல இதுக்கு பேர் தான் வந்து என்ன நியூக்ளியோரைட் சரியா. இந்த நியூக்ளியோரைட்டுகள் வந்து என்ன செய்யுதுன்னா ஒன்னோட ஒன்று இணைஞ்சி வந்து என்ன செய்யுதுன்னா டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ உருவாக்கும் சரியா. அப்ப நியூக்ளிக் அமிலம் வந்து என்னன்னா நியூக்ளியோரைட்ல பல்பது அப்படின்னா நிறைய நியூக்ளியோரைட் இணைஞ்சி என்ன செய்யும்னா நியூக்ளிக் அமிலத்துக்கு உருவாகும். ஆனா நேர்கோட்டு முறையில தான் இணையும். இப்ப நம்ம பார்த்தோம் பல்சக்ரேட் இப்ப குளுக்கோஸ் வந்து என்ன செய்யும் இப்படி தொடர்ந்து இணையாது. சில டைம் வந்து பல்சக்ரேட் டைம்ல இப்படி கூட இணையும் இப்படி இணையும் அதுக்கு அந்த மாதிரி இணையும் சரியா. அப்ப குளுக்கோஸ் வந்து என்ன செய்யாதுன்னா பல்சக்ரேட்டுகள் வந்து இப்படி இல்லை இப்படி ஒரு தொடரணியா வந்து என்ன செய்யாது இணைஞ்சிக்காது. ஆனா நியூக்ளியோரைட் அல்லது நியூக்ளியோரைட் வந்து என்ன செய்யும்னா தொடராட்டம் இணையும். தொடரா இணைஞ்சி நியூக்ளிக் அமிலத்தை தோற்றுவிக்கும் சரியா. அது 2 வகையான நியூக்ளிக் அமிலத்தை தோற்றுவிக்கும். ஒன்னு அதுக்கு பேர் வந்து ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ தோற்றுவிக்கும் சரியா. இப்ப பார்ப்போம் சரியா. முதலாவது நியூக்ளிக் அமிலம் வந்து என்ன செய்யுதுன்னா நியூக்ளியோரைட்டுகளால் ஆக்கப்பட்டது. அதாவது நியூக்ளியோரைட் நிறைய தொடரா இணைஞ்சி நியூக்ளிக் அமிலத்தை உருவாகும். அடுத்து வந்து இதுல மூலக சேர்க்கை வந்து கார்பன் நைட்ரசன் ஒட்சிஜன் பொஸ்பரஸ் சரி. அங்க வந்து என்ன புரதத்துல கந்தகம் வந்துச்சு, இங்க வந்து பொஸ்பரஸ் வந்துச்சு சரியா. இதை ஞாபகம் வச்சுக்கோ. மாறி எழுதிவிட்டாரு மூலகங்களை கேட்டா வந்து என்ன செய்யக்கூடாது மாறி எழுதிவிட்டா கிடைச்சிடும்
சரி, அப்போ அதை கொஞ்சம் இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. சரி, என்ன மூளை சேர்க்கை கார்பன் நைட்ரசன் ஆக்சிஜன் பாஸ்பரஸ். அடுத்து வந்து இது வந்து மேலதிக அறிவுக்கு தந்திக்கிறாங்க. எதுக்கும் நீங்களும் பார்த்துட்டு போகணும். சரியா? இதுல பேர் வந்து பெண்டோஸ் வெல்லம். இது வந்து நைட்ரசன் மூலம், இது வந்து பொஸ்பேட்டு கூட்டம். இதுதான் இதுல அடிப்படை கட்டம். இந்த நியூக்ளியோரைட்னு சொன்னதானே, அந்த நியூக்ளியோரைட் இந்த மூணையும் சேர்த்து தான் நியூக்ளியோரைட். இது எப்படி இணைந்தா சொல்றேன் பார்த்துக்கோ. கொஞ்சம் கீழே கஷ்டம் தான். சரியா? இப்படிதான் இனி இப்படி இதுல இங்கிட்டு பக்கம் வந்து என்ன செய்யும்னா நைட்ரசனிக்கும் இதே மாதிரி இன்னொரு பொஸ்பேட் வந்து என்ன செய்யும்னா இதுல 3வது கார்பனோட இப்படி இப்படி நைட்ரசன் இதுவும் இங்கனைக்கு சரியா, இங்கனைக்கு ஒரு பொண்டு உருவாகும். சரியா? இதன் போதும் என்ன செய்யும், ஒரு நீர் வந்து வெளியேற்றப்படும். ஆனா அது தரையில உங்களுக்கு சரி இப்படி ஒரு பொண்டு இணை. சரியா? அதே மாதிரி கீழேயும் இன்னொன்று இப்படி இங்கனைக்கு ஒரு ஆக்சிஜன் பொஸ்பரஸ், இது பொஸ்பரஸ் ஓ மாதிரி இருந்து ஆக்சிஜன் நினைக்கிறாங்களோ இது வந்து பொஸ்பேட்டு கூட்டம். சரியா? இதே மாதிரி இப்படி இதுலேயும் வந்து என்ன செய்யும், ஒரு புது பொண்டு ஒன்று உருவாகும். கீழே இது அதே மாதிரி காணப்படும். சரியா? இது கண்டமையா பாருங்க, இது கண்டமையான இன்றைக்கு இல்லை. இப்படி நேரா பார்க்கக்குள்ள இப்படி நேரா கீழே போகல, இது வந்து எப்படி இருக்கும், ஒரு நேர்கோட்டு வடிவத்தில் இருக்கும். சரியா? அதான் தந்திக்கிறாங்க என்னன்னா நேர்கோட்டு பல்பகுதியம். சரி, இப்ப விளங்கிக்கும் படம் கீழி பார்த்தா தான் விளங்கும். சரி, இது நீங்க வேற யார்கிட்டையும் சரி படிச்சீங்களா இல்லாட்டி அப்படி எனக்கு தெரியாது. சரியா? இப்படி ஒரு ஆள் தெளிவா சொல்லியிருந்தா நேர்கோட்டு பல்பகுதியம் தான் உனக்கு என்னென்று விளங்கிக்கும். சரிதானே? அதைத்தான் நான் சொல்லித்தரேன். இதான் நேர்கோட்டு பகுதி. இப்படி நேரு கீழே போனா இப்படி ஒரு நேர்கோட்டு, இப்படி ஒரு நேர்கோடாட்டம், இது ஒரு பொண்டாட்டம். சரியா? இதே மாதிரி இங்கிட்டு வந்து என்ன செய்யும், நைதர்சன் மாறினே. சரியா? மாறி இந்த நைதர்சன் இப்ப இது வந்து டிஎன்ஏ வந்து என்ன செய்யும், ஒரு இரட்டை பட்டிகை வடிவத்தை என்ன செய்யும்னா கொண்டு வரும். இப்ப நான் இதுல சும்மா ஒண்ணு கீழி காட்டுறேன். சரியா? இங்கிட்டு எப்படி இருக்கும்னா ஆக்சிஜன் பாஸ்பரஸ் மாறி சரியா, இங்கால ஒரு நைதர்சன் இப்படி இணையும். இந்த நைதர்சன் இணையும் இப்படி, இது நைதர்சன் இது இந்த பொஸ்பேட் வந்து என்ன செய்யும், திருப்பி இந்த இணைக்கு வந்து இணையும் இப்படி இணைஞ்சிக்கிட்டு போகும். சரியா? அப்ப இது வந்து டிஎன்ஏல காணப்படுது. சரியா? இப்படி ஒரு இரட்டை பட்டிகை அமைப்பு தான் டிஎன்ஏ. சரி, அது உங்களுக்கு தரையில நான் அழிக்கிறேன். முதலாவது நேர்கோட்டு பல்பகுதியம்னா உனக்கு என்ன என்று விளங்கிக்கணும். கண்ட மாதிரி இணையாது, ஒரு சேப்பான இணைஞ்சுன்னா ஒரு நேர்கோடாக நிற்கும். அதுக்கு தான் பேர் வந்து நேர்கோட்டு பல்பகுதி வந்து தந்திக்கிறாங்க. சரியா? அதுல காணப்படுற மூலகங்களை பார்த்துக்கோ. இதுதான் அதோட கட்டமைப்பு. சரியா? அடுத்து டிஎன்ஏ ஆர்என்ஏ 2 வகையான நியூக்ளிக் அமிலம் காணப்படுதுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து டிஎன்ஏ என்னண்டா, டிஎன்ஏ வந்து இந்த பெண்டோஸ் வெள்ளம் தானே. இது இந்த வெள்ளம் வந்து 2 வகையான வெள்ளம் இருக்கும். ஒன்று டிஆக்சி ரைபோஸ் வெள்ளம் இருக்கும், அல்லது ரைபோஸ் வெள்ளம் இருக்கும். சரியா? ரைபோஸ் வெள்ளம் ஆயிருந்தா ஆர்என்ஏ, டிஆக்சி ரைபோஸ் ஆயிருந்தா டிஎன்ஏ. அவ்வளவுதான். பேர் ஒரு குழப்பமும் இல்லை. இந்த வெள்ளம் வந்து மாறிச்சுன்னா அதுக்கு அந்த வெள்ளத்தை பார்க்குறேன். சரி, அப்படி நம்ம ஒரு நியூக்ளிக் அமிலத்தை எடுக்கிறோம், அந்த நியூக்ளிக் அமிலத்தை எடுத்து இந்த பெண்டோஸ் வெள்ளம் தானே, அந்த பெண்டோஸ் வெள்ளத்தை பார்க்குறோம். அது 2 வகையான வெள்ளமா இருக்கும். ஒன்று என்ன, ஆர்என்ஏ அதாவது டிஆக்சி ரைபோஸ் ஆகிக்கும், டிஎன்ஏ ஆகிக்கும், அதுக்கு பேர் வந்து டிஆக்சி ரைபோஸ். ஆர்என்ஏ ஆயிருந்தா ரைபோஸ் வெள்ளமா இருக்கும். சரியா? ஒரு டிஎன்ஏ எடுத்து பார்க்கக்குள்ள டிஎன்ஏ எடுத்து பார்த்தா அதுல என்ன பெண்டோஸ் வெள்ளம் வந்து டிஆக்சி ரைபோஸ் தான் இருக்கும். அதான் நம்ம சொல்றேன். சரி, அடுத்து வந்து ஆர்என்ஏ. இது 2 என்ன வித்தியாசம் அதுல. சரி, அதில் டிஎன்ஏ கீழே தந்திக்காங்க. டிஎன்ஏ மூலக்கூறின் கட்டமைப்பலகு டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளியோரைட் ஆகும். சரியா? கட்டமைப்பலகுன்னா இதைத்தான் சொல்லிக்கிறான். யோசிக்க ஒண்ணுமில்லை, அவ்வளவுதான். சரியா? சும்மா கடந்து கஷ்டம், சயின்ஸ் தான் கஷ்டம், படிக்கிறவங்க வழங்க மாட்டீங்கன்னா சரி, அதுக்கு நான் பொறுப்பில்லை. இதுக்கு மேலேயும் யாரும் சரி இப்படி அழகா பழகிரி உனக்கு நேர்கோட்டு பல்பகுதி இப்படி தனிக்கும் நைதர்சன் தான் இவ்வளோ ஆழமா யார் சரி சொல்லி தந்தா உங்களுக்கு பாடம் கஷ்டமா இருக்காது. அது யாரை நம்ம கொடுத்து சொல்றேன். சரி, அடுத்து நியூக்ளிக் அமிலத்திட்ட முக்கியத்துவம். சரியா? எத்தனை தந்திக்கிறாங்க, 1 2 3 6 தந்திக்கிறாங்க. அங்கேயரின் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துகின்றது. அங்கேயர்கிட்ட பாரம்பரிய தகவல், இது பாரம்பரிய தகவல். இது வந்து ஜெனட்டிக்ஸ். இதை பத்தி படிக்க போனா எவ்வளவு படிக்கணும் தெரியுமா? ஜெனட்டிக்ஸ். சரியா? பாரம்பரிய தகவல் இருந்தா ஒரு மனிதன்ல வந்து என்ன செய்யும், மனிதன் வந்து களங்களால் ஆக்கப்பட்டவன். சரியா? களங்கள் எல்லாம் ஊடு செங்கல் மாதிரி மனிதன் வந்து என்ன செய்யும், களங்களால் ஆக்கப்பட்டவன். களத்துல நடுவுல வந்து என்ன செய்யும், கரையும். கருக்குள்ள வந்து என்ன செய்யும், டிஎன்ஏ அதாவது ஈக்குரியேட்டர், அதாவது மனிதர்கள் விலங்குகள் போன்ற ஈக்குரியேட்டர் அங்கிகள் வந்து என்ன செய்யும், கரு காணப்படும். அந்த கருக்குள்ள வந்து என்ன பாரம்பரிய பதார்த்தமாக டிஎன்ஏ காணப்படும். சரியா?
இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீ எப்படி சொல்றீங்களா? பாரம்பரிய தகவல்கள் என்னன்னா, நீ யாருங்கிறத உறுதிப்படுத்துறது வந்து என்ன செய்யலாம்? பாரம்பரிய தகவல்னு சொல்லணும். இப்போ நம்ம ஒரு சிடி ஒன்று வச்சுக்கிறோம். சரியா? அந்த சிடியில எப்படி ஊடு கட்டுறீங்க சரியா? அப்படி ஒரு சிடி ஒன்று சரியா? இந்த சிடியில வந்து இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது சரியா? நம்ம சிடியில் வேணும் ஒரு சிப் ஒன்று எடுப்போம் சரியா? சிப் ஒன்று இந்த சிப்பில் வந்து என்ன செய்யுதுன்னா, இப்போ ஒரு ஊடு கட்ட எப்படிங்கிற தகவல் வந்து இந்த சிப்புக்குள்ளே இருக்குது சரி? அந்த சிப்பை வந்து என்ன செய்யணும்? ஒரு ரொம்போவில் பூட்டி விடும். இப்போ பூட்டி விட்டு அந்த ரொம்போ வந்து என்ன செய்யும்னா, ஒரு ஊடை எப்படி கட்டணுமோ அதே மாதிரி கட்டும் சரியா? இந்த தகவல் இதே மாதிரி ஒரு உயிரங்கி எப்படி இருக்கணும்? மனிதன்டா கால் எங்கே இருக்கணும், கை எங்கே இருக்கணும், முகம் எங்கே இருக்கணும், அவனோட அறிவு சேப் எல்லாம் அவன் எப்படி இருக்கணுங்கிறத உறுதி, அதாவது முடிவெடுக்கிறாள் வந்து இந்த கருக்குலைக்கிற டிஎன்ஏ சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ரொபோல வந்து இந்த சிப்ல வந்து என்ன எப்படி ஊடு கட்டுறது நம்ம தகவலை சேமிச்சு வச்சுக்கிறோம் சரியா? அப்ப இந்த சிப்பை கொண்டு வந்து ரொபோல கூட்டினா அந்த ரொபோ வந்து என்ன செய்யும்? அழகா ஒரு ஊடு கட்டும். அதே மாதிரி இந்த களத்துல, அதாவது நம்ம பிரிவடைகிற களம், அதாவது எப்படி சொல்றேன், இப்ப நம்ம மனிதன் பிறக்கக்குள்ள வந்து என்ன செய்யும்? ஒரு களம் இருந்து தான் வந்து என்ன செய்யும்? பிறக்கும். அந்த களத்துக்குள்ள உள்ள கருவுல வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா, மனிதன் எப்படி ஆக்கப்பட்டிருக்கணும் சரியா? இவன் இயல்புகள் வந்து என்னன்னு அந்த இயல்புகளை கொண்டிருக்கிறதான் வந்து என்ன பாரம்பரிய தகவல் சரியா? இந்த பாரம்பரிய தகவலால தான் மனிதன் எப்படி ஈப்பாங்கிறத உறுதி செய்யும் சரியா? அப்ப முதலாவது அங்கிகள் என்ற பாரம்பரிய தகவலால கலைஞப்படுத்து இந்த தகவல், இந்த ஒரு மனிதன் எப்படி ஈக்கிறாங்கிற தகவலை வந்து எது சேமிச்சு வச்சுக்கிது? இங்க சிப்பு மாதிரி இங்க இந்த நியூக்ளிக் அமிலம் வீக்குள்ள உள்ள டிஎன்ஏ தான் என்ன செய்யும்னா இந்த தகவலை சேமிச்சு வச்சுக்கும் சரியான முதலாவது பாயிண்ட். இது ரெண்டாவது அங்கிலின் பாரம்பரிய தகவலை ஒரு பரம்பரையிலிருந்து அடுத்த பரம்பரைக்கு கடத்துகிறது சரியா? இப்ப இது வந்து ஒரு சந்ததின்னு வைப்போம். இது முதலாவது சந்ததின்னா ஒரு தாயோ அல்லது தந்தைன்னு கருதும் சரியா? இது தாயிண்டா இந்த தாயிட உள்ள இயல்பு வந்து எப்படி பிள்ளைகளுக்கு வருது? அதாவது இந்த காலத்துல அந்த தாயிட கரு அல்லது டிஎன்ஏல உள்ள இயல்புகள் வந்து என்ன செய்யும்னா மகள் அல்லது மகளுக்கு யாருக்கோ என்ன செய்யும்? கடத்தப்படும். இதைத்தான் சொல்றேன் பாரம்பரிய தகவல்களை ஒரு பரம்பரையில், அதாவது முந்தைய பரம்பரையிலிருந்து அடுத்த பரம்பரைக்கு என்ன செய்யும்? கடத்தப்படும். இது இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த, அதாவது எக்ஸாம் மட்டும் சரியா பின்னுக்கு நான் பார்த்தேன் சரியா? அந்த பாட்டுல ஒழுங்கா படிக்கும். அடுத்த புரத சோப்பு செயல்முறைக்கு முக்கியமானது, புரத தொகுப்பு செயல்முறைக்கு முக்கியமானது சரியா? புரத தொகுப்பு செயல்முறைன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க நம்ம புரதத்துல பார்த்தோமே, இந்த புரதம் வந்து என்ன 20 அமினோ அமிலங்களால் மேல அந்த 6 குட்டமாரி மாதிரி சொல்லும். ஒரு புரதத்தை தொகுக்கணும்னா அந்த புரதம் வந்து ஒரு ஓர்டருக்கு இருக்கணும் சரியா? இப்ப நான் சொல்றேன், ஒரு எக்ஸ் ஒய் செட்டில் ஒரு புரதம் இந்த புரதம் வந்து என்ன செய்யும்னா குளுக்கோஸை சுக்ரோஸை வந்து என்ன செய்யும்னா செமிபாடு அடை செய்யும். இது மாதிரி ஒரு புரதம், அதாவது ஒரு நொதியத்தை சுரக்கும் சரியா? இப்ப இந்த நம்மட பாரம்பரிய தகவல்ல வந்து என்ன சேமிக்கப்பட்டீங்க சுக்ரோஸை உடைக்கிறதுக்கு XYZங்கிற ஒரு நொதியத்தை சுரந்தா சுக்ரோஸை நம்ம என்ன செய்யலாம்னா உடைக்கலாம்ங்கிற தகவல் வந்து என்ன செய்யும்னா எங்க சேமிக்கப்பட்டிருக்குன்னா நியூக்ளிக் அமிலத்துல தான் சேமிக்கப்பட்டிருக்கும், அதாவது டிஎன்ஏல சேமிக்கப்பட்டிருக்கும். அப்படி அப்பக்குள்ள நம்ம வந்து என்ன செய்யும்? நம்ம உடல் தன்னாலே வந்து என்ன செய்யும்னா இந்த XYZ வந்து சுரக்கும். நம்ம சொல்றோமா, இப்ப நம்ம சாப்பிடுறோம், நம்ம திண்டிக்கிறே சுக்ரோஸ், இதை சமிபாடு அடைய வைக்கிறதுக்கு என்ன HCl ஒரு நொதியம் வேணும் சரி? அந்த நொதியத்தை நீ சொல்றான்னு நம்ம சொல்றோமா? இல்ல, அது ஏற்கனவே யாரோ வச்சுக்கிறாங்க. யாரு சரியா? இறைவன் வந்து வச்சுக்கிறான் இந்த நொதியத்தை இந்த இதால சுரக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த சிப்ல போட்டு வைக்கோமே, அந்த அந்த மெத்தட் தான் இது. நம்மளோட உடம்பு எப்படி தொழிற்படங்கிறத வந்து இறைவன் ஏற்கனவே நம்மளை படைக்கும் போதே வந்து என்ன செஞ்சுட்டான்டா நம்மட சிப்ல, அதாவது நம்மட டிஎன்ஏல வச்சுட்டான். இப்படி எல்லாம் நடந்தா இப்படி எல்லாம் நடக்கும் சரி? எந்த மாதிரி நொதியம் சுரக்கணும்டா நீ இந்த ஓர்டருக்கு சுர சரி? அந்த ஓர்டருக்கு நீ நொதியத்தை தொகு, இது இதா மாறும் சரியா? அப்படி ஒரு தகவல் வந்து என்ன செய்கிறார் இதை வந்து அது வல்லமை சரியா? அதெல்லாம் நம்ம நினைச்சும் பார்க்கலாது சரியா? நான் சும்மா நோம்பெல்லாம் சொல்லித்தரேன் சரி? அடுத்தே வந்து சில வைரசுகளில் பாரம்பரிய தகவல் வந்து RNA-ல நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஈக்கரியாட்டா ப்ரோக்கரியாட்டா அந்த வகையில என்ன செய்யும்னா வைரஸ் வந்து என்ன ஈக்கரியோட்டாமில ப்ரோக்கரியோட்டாமில அது ஒரு
உயிரற்ற அங்கி உயிருள்ள அங்கியாலே கருத முடியாது. ஏன்னா ஒரு அங்கில தொற்று போது தான் என்ன செய்யும் உயிருள்ள இயல்புல காட்டும். அதுல வந்து என்ன செய்யும்னா நம்மளோட டிஎன்ஏ நம்மளோட தகவல் வந்து டிஎன்ஏல சேமிக்கப்பட்டிருக்கிற மாதிரி சரியா வைரஸுகளோட தகவல் வந்து என்ன செய்யும்னா ஆர்என்ஏல சேமிக்கப்பட்டு அடுத்து வந்து டிஎன்ஏ மூலக்கூறுகளில் நிகழும் விகாரம் அங்கிகளில் கூர்ப்புக்கு வழிகிறது. கூர்ப்புல என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்ப ஒரு நம்ம இப்படி படைக்கப்படணுங்கிற சிப் தான் வந்து என்ன டிஎன்ஏன்னு சொல்லிட்டு சரியா. இந்த டிஎன்ஏல வந்து என்ன செய்யும்னா சில டைம்ல மாற்றம் ஏற்படும் சரியா. இந்த வைரஸ் ஏறுற மாதிரி சரியா. வைரஸ் ஏறுற மாதிரி என்ன சரி ஒரு புதிய தகவல் வந்து உள்ள சேருது அப்படின்னா இப்ப அடுத்து இதுல இருந்து பிறக்கிற சந்ததி வந்து என்ன செய்யும்னா அது கொஞ்சம் வித்தியாசமா எப்படின்னா எல்லாம் மேல உள்ளது எல்லாம் வந்து என்ன செய்யும் காப்பிரைட்டிங்கா தான் முறையமை தான் மேலோட சந்ததி சரியா. காலம் போக போகக்குள்ள ஒரு சும்மா ஒரு வேற ஒரு இயல்பு வந்து என்ன செய்யும் அது டிஎன்ஏல ஒரு மாற்றம் ஏற்படும். டிஎன்ஏல மாற்றம் ஏற்படும்னா அதுல ஒரு பிணைப்பு உடைஞ்சோ இல்லாட்டி இந்த நைட்ரசன் மூலங்கள் ஓர்டர்ல தான் வந்து என்ன செய்யும் டிஎன்ஏல தகவல் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். இந்த நைட்ரசன் ஓர்டர் சரி அந்த என்ன சொல்றது பீரின் பிரிமின் அந்த மாதிரி பெரிய ஏதோ சரியா அந்த ஓர்டர்ல தான் வந்து என்ன செய்யும்னா தகவல் சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த தகவல்ல கொஞ்சம் ஓர்டர் கொஞ்சம் மாறக்கொள்ள அந்த தகவலும் கொஞ்சம் மாறக்கொள்ள வந்து என்ன செய்யும் புதிய சந்ததி வந்து கூர்ப்புக்கு வழிகொள்ளும் அப்படின்னு சொல்றேன்னா இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 3 இப்படி ஒரு 4 நைட்ரசன் இருந்தா இப்படி ஒரு 4 நைட்ரசன் சொல்லி 4 நைட்ரசன் இருந்தா அவங்களுக்கு 3 கை இருக்கும் சரியா. இதுல என்ன செய்யறோம் இப்ப நம்ம வந்து ஒரு இதை இல்லாம விட்டோம் சரியா. ஒரு இது இல்ல இல்லாம விட்டோம். சில டைம் வந்து என்ன செய்யலாம் இப்ப இதுக்கு பிறக்குற இந்த தகவலுக்கு பிறக்குற ஆளுக்கு வந்து என்ன செய்யலாம் 2 கை வைக்கலாம். அந்த ஒரு சந்ததி இது இப்படி போகக்கொள்ள இது ஒரு சந்ததி 2 சந்ததியில நடக்காது. நிறைய சந்ததியில மாறக்கொள்ள வந்து என்ன செய்யும் சில டைம்ல டிஎன்ஏல மாற்றம் ஏற்பட்டு கூர்ப்புக்கு வழிகொள்ளும் சரியா. அடுத்து வந்து செயற்பாடு 2 ஒரு சோதனையை தந்திக்கிறாங்க. அந்த சோதனை பொருள் என்னன்னு நம்ம பார்ப்போம் சரி. அப்ப இதெல்லாம் அழிக்கிறேங்க. உயிரியல் மூலக்கூறுகளில் கூறாக நீர் அடங்கியுள்ளதை பார்க்கறதுக்காக ஒரு சோதனை. அந்த சோதனையில வந்து என்ன சொல்லிக்கிறாங்க இறைச்சி முட்டை தாவர இலை இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க ஒரு புடைக்குகைன்னா இது என்ன டெஸ்ட் டியூப் தான். என்ன செய்யும்னா நெருப்புல பட்டாலும் வெடிக்காது. சில டெஸ்ட் டியூப்பை வந்து நெருப்புல வச்சா அது சூட்டுக்கு வெடிச்சிடும் கிளாஸ் தானே. ஆனா இந்த புடைக்குகை வந்து என்ன செய்யாது வெடிக்காது. இப்ப அதுக்குள்ள வந்து என்ன செய்யணும் இந்த இறைச்சி இலையை போட்டு இதாக்கணும். அதுக்கப்புறம் இதை சூடாக்கிட்டு மேல வந்து என்ன செய்யணும் ஒரு மூடியால மூட்டணும். அப்ப மேல மூடக்குள்ள என்ன செய்யும் ஆவி வந்து என்ன செய்யும் அதுல பட்டு படிஞ்சிக்கும். ஆவியில என்ன தண்ணி சரி. அப்ப அந்த தண்ணிய இது படிஞ்சிக்கிட்டே தண்ணி அதை நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும்னா கோபால்ட் குளோரைட் தாளை பயன்படுத்துதல் சரியா. இப்போ கோபால்ட் குளோரைட் தாள் வந்து நீல கலர் தாள் சரியா. நீல நிறத்துல அதில் நீர் பட்டா வந்து என்ன செய்யும்னா இளம் சிவப்பா மாறும். நீர் பட்டா இளம் சிவப்பா மாறும் சரியா. இளம் சிவப்பா மாறும் அப்படின்னா இந்த தண்ணியை குடித்துல இந்த பேப்பர்ல வச்ச அந்த பேப்பர் வந்து என்ன செய்யும்னா இளம் சிவப்பா மாறும். அப்ப இந்த நீல நிற கோபால்ட் தாளை வந்து இளம் சிவப்பா மாத்திரை தண்ணி தான். இப்ப நம்ம இதுல படிஞ்சிலே தண்ணி நம்ம என்ன செய்யலாம் கன்ஃபார்ம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சோதனை தந்துக்கிறாங்க கொஞ்சம் பார்த்துக்கோ. இது பெரிய கஷ்டமான சோதனை இல்லை. ஆனா இது கண்டுபிடிக்கிற யாரு என்ன கோபால்ட் குளோரைட் தாள். இப்ப இதை நீ வந்து செஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நீரை கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது நீர் தாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துற தாள் பேர் வந்து கோபால்ட் குளோரைட் தாள். அதே மாதிரி அந்த கோபால்ட் குளோரைட் தாள் நீல கலர் ஈக்கும் அதுல தண்ணி பட்டா இளம் சிவப்பா மாறும். இதுதான் நீ பாடமாக்க வேண்டிய இடம் சரியா. இதற்குள்ளி பாடமாக்குறது இல்லை சரியா. இதுல என்ன நடக்குது என்ன மாற்றம் எப்படி கண்டுபிடிக்க அதைத்தான் பாடமாக்கணும். எல்லாத்தையும் பாடமாக்கினா கொஞ்சம் கஷ்டம். ஆனா எல்லாத்தையும் பாடமாக்க போக்குள்ளதான் சரி பாடம் கஷ்டமா போறது. நீ விளங்கி படிச்சேன்னா இதுதான் விஷயம்னு விளங்கினா இது வந்து ஒண்ணு செய்யாது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. அடுத்த சோதனை வந்து இதுல போய் ஃபர்ஸ்ட் சோதனையில கண்டுபிடிச்சிட்டோம். இதுல வந்து என்ன நீரிகள். 2வது சோதனை வந்து இதே தான் சரியா. இப்ப நம்ம இதை எடுக்கும் இந்த மேல வச்சு அட்டை எடுக்கும் இதை நல்லா போட்டு சூடாக்கும் என்ன செய்யும் இது கரைச்சில என்ன செய்யும் தீஞ்சி எல்லாம் எரிஞ்சு வந்து என்ன செய்யும் வெறும் சாம்பலிக்கும். அந்த சாம்பலை வந்து என்ன செய்யறோம்னா வெள்ளை கடலாசியில போட்டு இப்படி தேய்க்கிறோம். இப்படி வெள்ளை கடலாசியில போட்டு தேய்க்கிறோம்.
தேய்க்கக்குள்ள என்ன செய்யும் அதில் கார்பன் கோல் காணப்படும். பென்சில் கூரை தாளில் போட்டு தேய்ச்சான்னு செய்யும் சின்ன கோடு விழும். ஏன்டா அதில் கார்பன் தான் நிக்கும். அதே மாதிரி காரியம் காரியம் வந்து இன்னொரு கார்பன். அதே மாதிரி இதில் மிஞ்சிக்கிறே வந்து என்ன கார்பன் இப்படி தேய்க்கக்குள்ள அதில் கோடு அன்னைக்கு வச்சு இதில் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் கார்பன் நிற்கும். அப்போ நீரிக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதே மாதிரி கார்பனிக்கிறதையும் வந்து என்ன செஞ்சிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்த சோதனையை தந்திக்கிறாங்க. என்ன உயிரியல் மூலக்கூறில் நைட்ரசன் அடங்கியுள்ளதை காணும். சரியா, நைட்ரசன் அடங்கியுள்ளதை காண்றதும் நான் ஃபெஸ்ட்டுக்கு சொல்றேன். பைருவேட் சோதனையும் ஒண்ணுதான். சரியா, ஏன்டா புரதத்துல வந்து என்ன செய்யும்டா நைட்ரசன் காணப்படும். சரியா, இப்ப நைட்ரசன் ஒரு ஒரு கரைசல்ல நீர் நைட்ரசன் காணப்பட்டா அங்க என்னைக்கும் புரதம் மிக்கும். சரியா, இப்படி இல்லை. சரியா, இப்படி ஒரு கரைசலிக்கு. சரியா, இதுக்கு நான் வந்து என்ன செய்யறேன்டா பைருவேட் சோதனையை செய்யறேன். பைருவேட் சோதனை செய்யக்குள்ள கடும் ஊதா. சரியா, ஊதா நிறம் தோன்றுது. ஊதா நிறம் தோன்றக்குள்ள இங்க வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். இதுல பைருவேட் சோதனை செய்யக்குள்ள நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் இங்க புரதம். அதே புரதம் இருந்தா புரதத்துல ஆக்கக்கூடிய என்னடா கார்பன் நைட்ரசன் ஆக்சிஜன் நைட்ரசன். சரி, அப்ப நைட்ரசன் நீக்கி நைட்ரசனும் நீக்கும். அதைத்தான் இது. புரதம் இருந்தா என்ன செய்யும் நைட்ரசனும் நீக்கும். சரியா, இது ஒரு சோதனை. ஃபெஸ்ட்டுக்கு சந்த சோதனையை திருப்பி கொஞ்சம் பேரை மாற்றி தந்திக்கலாம். என்ன பேர் நைட்ரசனும் காணப்போருமா. அதே ஃபெஸ்ட்டுக்கு என்ன புரதத்தை கண்டா அதில் நைட்ரசன் நீக்கி அவ்வளோதான். ஃபெஸ்ட்டுக்கு நம்ம புரதத்தில் செஞ்ச பரிசோதனையை இதுக்கு அதே தான். சரி, எண்ணெயை வச்சு அடுத்து வந்து என்ன சோடியம் ஹைட்ராக்சைடும் செப்பு சொல்றது CO சரியா, அதே தான். சரியா, திருப்பி வந்து இன்னொருக்கா தந்திக்கலாம். என்னது அதில் நைட்ரசனிக்கா ஏற்கனவே தெரியும் புரதம் இல்லை என்னைக்கும் நைட்ரசனி. இதை வந்து ஒரு சோதனை பொருளா இதுல தந்திக்கிறாங்க. என்னத்துக்குன்னா நம்மள பேக்காட்ட. சரியா, இப்ப 3 சோதனையும் ஒரே படத்திலேயே நான் கேட்டுட்டேன். சின்ன சின்ன சோதனைகள். இந்த மாற்றத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. மாற்றத்தையும் நம்ம எண்ணத்தை பயன்படுத்தும். இப்ப இதுக்கு பேர் வந்து பைருவேட் சோதனை. சரி, அதுல எண்ணெய் ஒழிச்சியும் CSFையும் பயன்படுத்தும். அதே மாதிரி இங்க என்ன சோடியம் கோபால்ட் குளோரைட் வந்து பயன்படுத்தும். சரியா, இப்ப இதே குந்தி இல்லை போடுற சோதனை பொருளையும் நடைபெற மாற்றத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. இதுல வந்து என்ன பைருவேட் சோதனை இல்லை என்ன கடுமுதான் தோன்றுச்சு. அதே மாதிரி நடைபெற மாற்றத்தையும் சரியா என்னென்ன போடுறதையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி, சோதனையும் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நீர் விட்டமின். சரியா, விட்டமின் கணிப்புகள்லாம் வந்து அதுல பெரிய ஹெடிங் எல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டீங்க. அது நீங்களோ பாடமாக்க வேண்டியது. சரி, அதில் நான் மேலால சொல்லித்தரேன். சரியா, அடுத்த தலைப்பு வந்து நீர். உடல் நிறையில் கூடிய அளவு காணப்படும் அசேதன சேர்வை நீராகும். 2/3 பகுதி வந்து என்ன செய்யும் நீர்ல காணப்படும். சரியா, உடம்புல உலர் திணிவு இல்லாம சரியா சும்மா திணிவுல 3/2 பகுதி நீர். சரியா, இப்ப நான் ஒரு மனிதன் 50 கிலோ வைக்கிறான்டா, அவனை நல்லா போட்டு எரிச்சா என்ன நடக்கும்? 60 கிலோன்னா 20 கிலோ தான் இப்போ சாம்பல். மிச்சம் என்ன செய்யும் நீரா பெயரும். சரியா, சிலது இரியும், அதுலேயும் போகும். சரியா, அது 20 கிலோவோட குறையத்தான் இப்போ. அடுத்து வந்து உடல்ல காணப்படும் அசேதன சேர்வை. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உடல்ல காணப்படும் சேதன சேர்வை, உடலில் மிக அதிக அளவில் காணப்படும் சேதன சேர்வைன்னு கேட்டா என்னது கார்போஹைட்ரேட். அசேதன சேர்வைன்னு கேட்டா நீர். சரியா, மாறி எழுதி விட்டுட்டு மரம் வந்து குத்தம் சொல்றது இல்லை. சரி, அழகா தந்திருக்கிறேன். அசேதன சேர்வை நீர், சேதன சேர்வை வந்து என்ன கார்போஹைட்ரேட். சரியா, உயிரங்கிகள் வந்து என்ன செஞ்சிச்சு முதல்ல நீர்ல தான் தோல்வி. அந்த நீர தனித்துவமான இயல்புகள் வந்து தந்திக்கிறாங்க. சிறந்த கரைப்பான், சுவாச ஊடகமா தொழிற்பதை, உடல்ல வெப்பநிலை சீராக்கிறதுக்கு அவசியம், கடத்தல் ஊடகமா தொழிற்பதை, அங்கியல் இதெல்லாம் வந்து நான் நினைவு படிச்சு தந்தேன்டா என்ன நடக்கும். நான் சும்மா இதெல்லாம் வாசிக்க வேண்டியது. சரியா, இப்ப இதுல விளங்கப்படுத்த இன்னைக்கு அதை வாசிச்சா விளங்கும். சரியா, வாசிச்சா விளங்கும். நீ கொஞ்சம் வாசிச்சு பாரு. சரியா, மீதானதில் அடுத்து கணிப்புகள். அங்கியலின் உயிர் செயல்முறைக்கு தொடர்ச்சியாக பேணுவதற்கு போசனை கூறான கணிப்புகள் அவசியமாகும். அவை மாமூலகங்கள் நுண்மூலகங்கள் என்ற வடிவினால் துணியப்படுகின்றது. கணிப்புகள் வந்து நம்ம சொல்லலாம் மூலகங்கள் சொல்லலாம். சரியா, கணிப்புகளுக்கு இன்னொரு பேர் வந்து மூலகங்கள் சொல்லலாம்.
நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோமே 25 மூலகங்கள் நமக்கு தேவை. அதுல 4 பிரதானமானது என்ன? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இது 4ம் போக மிச்சம் எல்லாம் வந்து என்ன? கனிப்புக்குள்ள தான் வரும். அந்த குளோரின், அந்த இது பொட்டாசியம், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், இரும்பு, அயடின் இதெல்லாம் வந்து என்ன? மூலகங்கள். இந்த மூலகங்கள் வந்து என்ன சொல்றது? கனிப்பு. சரியா? இது அடுத்து வந்து விட்டமின். சரி, இதுல உள்ளதை நீ பாடமா. சரியா? இதுல என்ன நீ பாரு. சோடியத்தால வந்து தொழிற்பாடு, சோடியம் அடுத்த இட தொழிற்பாடு, அடுத்து இதை ஒழுங்கினை. இதை நான் வாசிச்சுட்டு போனோம்னா இதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் போகும். சரியா? இப்ப இதை பாரு. இது அடுத்து வந்து இந்த மக்னீசியம் என்ன எலும்பு பல்ல தேவை, கூறுகள தேவை, அடுத்து வன்கூட்டு தசை நரம்பு. இதை நான் அடுத்து இதுல என்ன குறைபாட்டா இருக்கிறீங்களா? இது டெஸ்ட்டுக்கு இது என்னென்னத்துக்கு தேவை, அடுத்து வந்து இந்த மூலகம் கிடைக்காட்டி என்னென்ன உடல்ல மாற்றம் ஏற்படும், அதாவது நோய் என்ன நோய் வரும், அதைத்தான் இதுல போட்டிக்கிறான். இதற்குள்ளே நான் வாசிச்சிட்டீங்கன்னா உன்ன நேரம் தான் போகும். சரி, அதுக்காக நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்றேன். சரியா? இதுல முக்கியமா சொல்லித்தர வேண்டியது கனிப்புகளுக்கு பேர் வந்து மூலகம் வந்து சொல்லலாம், ஆனா உங்களோட புக்ல மென்ஷன் பண்ணல. அதை சும்மா நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து விட்டமின். விட்டமின்கள் என்பது சேதனை சேவையாகும். இதுக்காக தான் நான் இதை எழுதினேன். விட்டமின்ல என்ன? விட்டமின் தான் சேதனை சேர்வை. சேதனை சேர்வை இது நல்ல வேத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கும். சேர்வை சேர்வைன்னா என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட என்ன மூலகங்களா அதில் காணப்படும். ஆனா இது கனிப்புகள்ல தனி மூலகம். சரியா? தனி மூலகம் பொட்டாசியம், குளோரின், இரும்பு அப்படி ஒரு மூலகம். ஆனா விட்டமின்கள்னா ஒரு சேர்வை. சரியா? அது அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் காணப்படும். அதுலயும் தந்திக்கிறாங்க என்ன? சேதனை சேர்வை. சேதனை சேர்வைன்னா என்னடா? காபனிக்கும். அதுல ஒரு இப்போ விட்டமின் ஏ எடுப்போம், அதுலயும் காபனிக்கும். விட்டமின் பி எடுத்து அதுலயும் காபனிக்கும். ஆனா சேர்வைங்கிறதால அதுல வேற வேற மூலகங்கள் இருக்கும். இப்ப கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இல்லாட்டி வேற என்னமோ பாஸ்பரஸ் ஏதோ ஒரு மூலகம் வந்து செஞ்சுக்கும். இது விட்டமின் ஏல இதெல்லாம் விட்டமின் ஏல கட்டமைப்பு. இப்படி ஒரு கட்டமைப்பிக்கும். ஆனா எனக்கு அது சரியா தெரியாது, சும்மா நான் சொல்றேன். சரியா? நான் முக்கியமா அதுல நிற்கும் காபனிக்கும். ஆனா ஒரு மூலகம் இல்லை, நிறைய மூலகங்கள் இருக்கும். அதுதான் அதனால தான் சேர்வைன்னு தந்திக்கிறான். சரி, அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் யோசிச்சு நிதானமா நின்று பாலிச்சேன்னா உனக்கு மறக்காது. சரி, இதுல யோசிக்கிறது. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கணிப்பு மூலகம்னு உங்களுக்கு தந்திக்க தேவையில்லை. ஏன் தந்தேன்டா? விட்டமின் வந்து ஒரு சேர்வை. இதை நீ விளங்கணும். சரியா? வேற எங்கேயும் பரீட்சையை விளங்குவியான்னு எனக்கு தெரியாது. ஆனா தந்திக்கிறாங்க. அதுக்கு முதல் சேதனை சேர்வைன்னு தந்திக்கிறான். ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குரிய அர்த்தத்தை விளங்கி படிச்சா மறக்காது. சரியா? மறக்காது. இந்த ஸ்டைல் எரிச்சல் வருமா? வராது. அதை சேதனை சேர்வைன்னு தந்திக்கிறாங்க. என்னத்துக்கு சேதனை சேர்வை? ஒரு பிள்ளை யோசிச்சா அதுல இன்ட்ரெஸ்ட் வரும். விளங்கிட்டா? சேதனை சேர்வை மேலே தந்திக்கிறாங்க மூலகம் உண்டு. ஆனா கீழே வந்து என்ன? சேதனை சேர்வைன்னு தந்திக்கிறான். சேதனை சேர்வையில் ஏன் சும்மா விட்டமின் சேதனை சேர்வைன்னு தந்திக்கிறோம். சேர்வையில் ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் காணப்படும். சேதனம் அதுல கார்பன் கட்டாயமை. இது தான் அதுல நீ சிந்திச்சு, அதாவது யோசிச்சு அழகா படிச்சா சயின்ஸை விட லேசான பாடமும் இன்ட்ரெஸ்டான பாடமும் இல்லை. சரியா? அடுத்து பார்க்க போறோம் விட்டமின்ல அடுத்து நீர்ல கரையிறை வந்து பிசி. முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்றேன். சரியா? நீர்ல கரையிறை வந்து நீரில் கரையும். சரியா? அடுத்து ஏடிஇகே வந்து என்ன செய்யாது? நீர்ல கரையாது. இது கேபிட்டல்ல தான் எல்லாம் எழுதணும். நீர்ல கரையாது. சரியா? அப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தே வந்து விட்டமின்களோட குறைபாடு. சரியா? விட்டமின்ல பயன்கள். சரியா? இந்த விட்டமின்கள் எடுக்கிறதால என்ன பயன், அது இல்லாட்டி என்ன குறைபாடு ஏற்படுங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியா? நான் பொதுவா சொல்லித்தரேன், அதை கொஞ்சம் மண்டையில யோசிச்சுருவோம். இல்லாட்டி ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு கொப்பி எடுத்து நோட் பண்ணிக்கோ. கட்டாயம் நோட் பண்ணிக்கோ, இல்லாட்டி ஒரு புக்கில் நோட் பண்ணிக்கோ. சரியா? முதலாவது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து முக்கியமா தேவைப்படுறது கண்ணுக்கு. சரியா? அப்படின்னா கண்ணில் வார நோய்கள் தந்தாங்கண்டா மேக்சிமம் அது என்ன ஆகிக்கணும்? விட்டமின் ஏ தான் இருக்கும். சரியா? இப்ப நான் சொல்றேன், மாலை கண் வருது, கண்ணுன்னு வந்துட்டு மாலை கண்ணுன்னு வந்தாலே நல்லா யோசிச்சுக்கோ, அது என்ன? விட்டமின் ஏ தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி தோல், பார்வை கீழே பயன்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. பார்வைக்கு அவசியம். பார்வை நிற பொருட்கள் உருவாக்க தோலை ஆரோக்கியமாக. தோல் வந்து கடைசியா தெரிஞ்சுக்கிறான். ஆனா தோலும் வருது. ஆனா மேக்சிமம் விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு தான் தேவை. அடுத்தே வந்து விட்டமின் பி. விட்டமின் பி எழுதிக்கோ குருதி. அப்ப குருதி சம்பந்தமான நோய்கள் வந்துச்சுன்னா அப்ப பெரும்பொதி, குருதி தொகை, உலர்ந்த தோல், அந்த மாதிரி பிறப்புள்ள எதிரி உற்பத்தி குறைபாடு, அதெல்லாம் வந்து என்ன செய்யுது? குருதியில வருது. குருதி தொகை, பிறப்புள்ள எதிரி உற்பத்தி, அதெல்லாம் வந்து குருதியில உள்ள. குருதியில் உள்ள ஒரு நோயை தந்தாங்கண்டா நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அது விட்டமின் பியில் உள்ள. அடுத்து விட்டமின் சி. எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் படி. ஆனா
பாடமாக்காம சரியா கொஞ்சம் எப்படி சொல்றது எவரேஜான பிள்ளைகள் எனக்கு எல்லாத்தையும் பாடமாக்கல அது மறந்துடும் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த பாயிண்ட் செட் ஆகும் சரியா. அந்த விட்டமின் சி வந்து எலும்பு பல் சரியா. அந்த விட்டமின் டியும் எலும்பு பல். அப்ப அவனுக்கு வந்து செய்யலாது நம்ம சாய்ஸ் பண்ணி போடல அவனுக்கு கட்டாயம் பாடமாக்கணும். நான் சொல்றேன் அப்படி பாடமாக்கிட்டு போனா 10 ஃபுல்லா இதை பாடமாக்கினா 10 எம்சிக்கு வந்தா 10 எம்சிக்கு செய்யலாம். ஆனா நான் சொல்ற மாதிரி பாடமாக்கிட்டு போனா 10 எம்சிக்குள்ள 2 எம்சிக்கு சரி குறைஞ்சது செய்வான். அதுக்காகவே நான் இப்படி சொல்லிட்டேன் சரியா. அடுத்து வந்து விட்டமின் இ வந்து என்ன வளர்ச்சி சரியா. வளர்ச்சின்னு என்ன குழந்தை பிறப்பு, அடுத்து செங்குருதி கலங்கள் அதிகரித்தல், அடுத்து களப்பிரிவுன்னா என்ன ஸ்லோவா வளர்றது சரியா. அது இனப்பெருக்கம் செய்ய மாட்டல் அதெல்லாம் வந்து என்ன வளர்ச்சியில வரும் சரியா. அடுத்து விட்டமின் கே வந்து குருதி உறைவதற்கு இது சரியா. அப்ப முதலாம் பாடம் முடிஞ்சுது. இதுல வந்து என்ன பாரு இந்த பாக்ஸ் எல்லாம் கட்டாயம் முக்கியம். ஆனா நான் சொன்னதை லேசா நோட் பண்ணிக்கோ. உனக்கு ஒரு வேலை மறந்தாலும் சரி இதெல்லாம் பாடமாக்கணும். நீ கட்டாயம் பாடமாக்கி உனக்கு ஒரு வேலை மறந்தா சரி இதெல்லாம் பாடமாக்கணும். மறந்தாலும் இந்த கண் குருதி என்புகள் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்காக தான் நான் சொன்னேன். அப்படி இந்த குறைபாட்டு இந்த படங்களையும் பார்த்துக்கோ. சிலத்தையும் படத்தை போட்டுட்டு இது என்ன என்னத்திட்ட குறைபாடுன்னு கேட்பாங்க சரி. அப்ப இந்த இலையை தந்துட்டு இதுல ஏற்பட்ட நோய் இதுக்கு தீர்வா நம்ம அந்த மரத்துக்கு என்ன போடலாம்னு கேட்டு விட்டுருவாங்க சரி. அப்ப அந்த மாதிரி டைம் இதெல்லாம் நீ பாடமாட்டீங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இதையும் பாடுமா. இது வந்து தாவரங்கள்ல இந்த மூலகங்களுக்கு ஏற்படுறதால குறைபாடு அடுத்து நோய் சரியா. இங்க இது வந்து விலங்குகள்ல இப்ப இந்த 2-3 புக்ஸையும் கட்டாயம் படமாக்கிக்கும். அது கட்டாயம் மென்ஷன் வரும் சரியா. சரி இந்த கிளாஸ் இந்த முதலாம் பாடம் முடிஞ்சுது. இதுல என்ன சரி குறைபாடு இருந்தீங்களா சொல்லுங்க. அடுத்து வந்து கிளாஸ் எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல போடுவோம். இப்போ யாருன்னா நம்மளோட இதுல குரூப்ல இருந்து பாராக்களுக்கு வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு தெரியும். நான் சொல்றேன் இப்ப குரூப்லயும் இல்லை யாரோ ஒரு பிள்ளை சும்மா ஒரு ஓ லெவல் சயின்ஸை பத்தி தேடுது யூடியூப்ல தேடுது. அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ண போல அந்த பிள்ளைக்கு விளங்காது சரியா. அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் கொமெண்டை தான் பார்க்கும். கொமெண்டை பார்த்தா அதுல பிள்ளைகள் வந்து என்ன போட்டுக்கணும் வீடியோ நல்லா ஆக்கி இல்லாட்டி விளங்கிச்சு அந்த மாதிரி சரி போட்டிக்குள்ள இது நல்ல கமெண்ட் வந்துச்சு அப்ப வீடியோ நல்லா ஆக்கி மட்டும் பார்க்கும் சரியா. அதுக்காக நான் கட்டாயம் சொல்றேன் வந்து என்னன்னா வீடியோ பார்த்து முடிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணு சரியா. நான் நல்லா படிச்சு தரையிலே இல்லாட்டி பிழையா படிச்சு சொன்னேன் அதை சுட்டி காட்டு சரியா. சுட்டி காட்டி நான் அடுத்த வருஷம் அடுத்த வீடியோக்குள்ள என்ன செய்வேன் திருத்தி கொள்வேன். உனக்கு தெரியும் உன்னோட மனசுக்கு தெரியும் தானே நான் படிச்சு தந்தது உண்மையிலேயே நல்லா இருந்தா நீ கமெண்ட் பண்ணு எனக்கு விளங்கிச்சு நல்லா இது வீடியோ தேங்க்ஸ் அந்த மாதிரி என்ன சரி உனக்கு உன்னோட மனசுல என்ன தோணுதோ. ஒருவேளை எனக்கு படிப்பிச்சது விளங்கவே இல்லை சும்மா டைம் வேஸ்ட் அப்படி இருந்தாலும் அது ஓண்டது இருக்கும் சரியா. உன்னோட மனசாட்சி படி நீ கமெண்ட் பண்ண சரி. இதையோட இந்த பாடம் முடிஞ்சு 3 நாள் போட்ட தலைப்பு அழிப்பான் சரி. அடுத்து வந்து நேர்கோட்டு இயக்கம் அது அடுத்த வீடியோல பார்ப்போம். குட் மார்னிங் சரியா. மறக்காம கமெண்ட் பண்ணும்போதுதான் 34 40 பேர் தானே சப்ஸ்கிரைப் லைக் நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களா சேர்த்து சொல்ல போட்டு